பாருங்க, மகா சுவாமிகள், காஞ்சி மகா சுவாமிகள் 100 ஆண்டு கண்ட காவியாடைக்குள் ஒரு கற்பூர தீபமாக விளங்குகிற ஞான ஜோதி. அவர்கிட்ட ஒரு பக்தன் போறான். எங்கேருந்து வந்தேன்னு கேட்டார். நான் சேத்ராடனம் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே போனேன், எல்லாம் போயிட்டு வந்து இப்போ பெரியவாட்டை வந்திருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, சரி, இப்போ உன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டார். அடுத்தாப்புல உன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னார். மந்திராலயம் போகலான்னு இருக்கிறேன், மந்திராலயம் போய் நான் வந்து ராகவேந்திரர் இருக்கு மந்திராலயம் போகலாம்னு இருக்கிறேன். என்னத்துக்கு இப்படி அலையிற, நேரம் ஆற்றுக்கு போ. என்னத்துக்கு இப்படி அலையிற, நேரம் ஆற்றுக்கு போ அப்படின்ட்டு. இவனுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையா, என்ன சிக்கல்னு தெரியல. வெளிச்சங்களுக்கு பொருந்தார். என்ன அர்த்தம்? இவன் இன்னும் எத்தனை நாள் கோயில் மாற்றி கோயில் போயிட்டே இருக்க போறான். இவன் என்னைக்கு தான் மோட்சத்துக்கு போறான்? இது அவருடைய தவிப்பு. இவன் மாத்தி 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 கோயில் போயிட்டே இருந்தா இவன் என்னைக்கு மோட்சத்துக்கு போறான்? அப்ப இவன் மோட்சத்துக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டார். இவனுக்கு ஞானம் வரணும் முடிவு பண்ணிட்டார். நீ எல்லாம் ஒண்ணு அங்க போக வேண்டாம், நேரம் ஆத்துக்கு போ. ஆத்துக்கு போனா என்ன அர்த்தம்? உள்ள போன்னு அர்த்தம். அகத்துக்கு போ, உள்ள போ, உனக்குள்ள போ, உனக்கு காண வேண்டியதை காண்றதுக்கு புறப்பட்டு போ. அதை விட அங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன். நான் இப்போ ஓப்பனாவே கேட்கறேன், தப்பா நினைக்காதீங்க. பஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யாத்திரை போறேன்னு சொல்லி பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ், சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ், கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ், எல்லாருமா புறப்பட்டு கோயில் கோயிலா போய் என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் நினைக்கிறீங்க? எல்லா வயல்களிலும் பிளாஸ்டிக் தட்டுகளும் பிளாஸ்டிக் டம்ளர்களும் இயற்கையை நாசமாக்கியதை தவிர என்ன சாதித்தார்கள்? என்ன சாதித்தார்கள்?